ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, ரொம்ப நேரமா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். ஆமென் செல்லமே. என் வேண்டுதல்கள் எப்போது நிறைவேறும், நான் ஆசைப்பட்டது எப்போது கிடைக்கும்னு காத்திருந்த உனக்கு, என் மேல முழு நம்பிக்கை வச்சு பொறுமையாக இருந்த உனக்கு, இப்போது உன் மனசை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக இந்த சாயப்பா உனக்கு சிறப்பானதை செஞ்சு கொடுக்க போறேன். உன் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம், வாழ்க்கையில கஷ்டப்படவும் வேணாம். ஏன்னா ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, போராடிட்ட. அதனால தான் இப்போ உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தையும் கொண்டு வரணுன்ற முனைப்போட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நீ நினைச்சது போல உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையில வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். நீ வெற்றி பெறுவதற்கான உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்து உன்னை இன்பமயமாய் மகிழ்ச்சியாய் வாழ வைக்க போறேன். எந்த இடத்துல உன்னை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி காட்ட நான் வந்துட்டேன் அல்லவா. உனக்கு யாரும் துணை இல்லைன்னு சொல்பவர்களிடமெல்லாம் நெஞ்சை நிமித்தி தைரியமா சொல்லு, என் சாயப்பா என் கூட தான் இருக்காருன்னு. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைச்சு வருத்தப்பட்டு வாழும் உனக்கு உன் மனக்குறைகளையும் கவலைகளையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே என் அனுமதி இல்லாம எந்த தீங்கும் துரோகமும் உன்னை நெருங்காது. நீ நம்பிக்கையோட எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுத்துட்றேன். இனிமேலும் உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் மன நிம்மதியும் சாதகமான முடிவுகளும் உன்னை நோக்கி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடு. எதிர்மறை கருத்துக்களையே எப்போதும் சிந்திப்பவர்களிடம் பேசி போராடி புரிய வைக்க முடியாது தானே. அவங்கக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருந்தீன்னா தேவையில்லாமல் உன் உடம்புக்கும் மனசுக்கும் தான் கஷ்டம், பரிதவிக்கணும். அதனால சில பேருக்கு அறிவுரை சொல்லும்போது அக்கறையோட நல்லதை சொல்லும்போது அவங்க கேட்காத போது அவங்களே பட்டு திருந்தட்டும்னு விட்டுடு. நீ என்னதான் நெருக்கமானவர்களாக அன்புள்ளவர்களாக உறவுகளாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட அளவா பேச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா உன் அமைதிதான் உனக்கு மரியாதையை பெற்றுக் கொடுக்கும். உன் அமைதிதான் உனக்கான சக்தியை உயர்த்தும். உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகளுக்கு ஏற்றால் போல இந்த பிரபஞ்சம் உனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ நேர்மறையோடு இருந்தீன்னா நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கிறத நிச்சயமா உன்னால உணர முடியும் என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களையும் சறுக்கல்களையும் போக்கி உனக்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து உன்னை நல்லபடியா ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அமைதியாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை கொடுக்கும். தாமதமாகும் விஷயங்களையும் தள்ளி போகும் விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி கண்டிப்பா உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு நான் கொண்டு போவேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதுக்கும் பயப்படாம தைரியமாக இரு. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது உன்னை எதுவும் நெருங்காது என் செல்லவே. உன்னை ரட்சிக்கவும் காக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாக போகாது. நம்பிக்கையோடு நீ என்கிட்ட எதை கேட்டாலும் அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை உடைத்தெறிந்து உன் போராட்டத்துக்கு முடிவு கட்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அறிந்தோ அறியாமலோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இந்த தலைமுறையிலேயே உன் வாழ்க்கையில முடிஞ்சு போய் உன் தலைமுறை இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டப்படாத அளவுக்கு இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. நீ செய்யும் நல்ல செயல்களின் மூலமாக உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போறேன். எத்தனை முறை நீ மனசு உடைஞ்சு வலுவிழந்து போனாலும் அத்தனை முறையும் நான் உன்னை மீட்டு காப்பாற்றுவேன். நீ தைரியமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு விலகுவதை உன்னால் உணர முடியும். கண்ணீர் பெருக்கோட ஓம் சாய்ராம்னு நீ சொன்னாலும் சரி, சாயப்பான்னு என்னை கூப்பிட்டாலும் சரி, கண்டிப்பா நான் ஓடி வந்து உன் கலக்கத்தை போக்கி
கவலையை நீக்கி உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். நீ ஏன் முன்னால் ஏற்றி வைக்கிற தீப ஒளி போல உன் வாழ்க்கை நிச்சயம் பிரகாசமாக மாறும் என் செல்லமே. நீ கேட்ட விஷயத்தை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சில நேரங்களில் நீ உண்மையாக நேர்மையாக இருந்தும் எவ்வளவுதான் நல்ல குணங்களோட எண்ணங்களோட வாழ்ந்தாலும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து உன்னை வாட்டுதேன்னு நீ கவலைப்பட வேணாம். இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்யாமல் விட்டுற மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு கண்களில் கண்ணீரோடு வாழும் உனக்கு உன் மனசை வருத்தப்படுத்தும் அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா சரி செஞ்சு கொடுத்துட்றேன். மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வாழும் உன் வாழ்வில் இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு வெற்றி காலமாகவே இருக்க போகுது. சில விஷயங்களை உன்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் என்னால் முடியுன்ற நம்பிக்கையோட உன் செயல்களை நீ சிறப்பாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையை நீ முழுசாக என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். நீ எதையும் யோசித்து மனம் தளர வேண்டாம். நீ என்னிடம் ஏங்கி கேட்ட அத்தனை விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க குழப்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வழக்கமான உற்சாகத்தோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு கவலையை தந்த விஷயங்கள் அனைத்தும் மாறும். நீ எதிர்பார்த்த உதவிகள் உனக்கு கிடைக்கிறதுல இனி ஒருபோதும் காலதாமதம் ஆகாது. நானே உனக்காக களமிறங்கி உதவி செஞ்சு நீ அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் உனக்கு வழிகாட்ட போகிறேன். அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் குழப்பத்தோடு வாழ்ந்து வரும் உனக்கு உன் குழப்பத்தை தெளிவுபடுத்தி உனக்கான நல்வழிகளை காட்ட நான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்துக்காகவும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயலாற்றுவது உனக்கு நல்லது. இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது. உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளம் காட்டி நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கிறேன். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு அந்த நல்ல எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கோ. நீ அதை முழுசாக நம்பினா எல்லா விஷயங்களையும் உன் நன்மையாகவே நல்லதுக்காகவே நான் உருமாற்றி அமைச்சு கொடுப்பேன் என் தங்கமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன் எண்ணப்படியே அனைத்தையும் வெற்றியாக முடிச்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் உன் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிட்டினா போதும். யாரையும் பழி வாங்க நினைக்காதே. மரத்தில் இருக்க இலைகள் பசுமையாக இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த இலையின் நிறம் பழுப்பாக மாறும்போது அதுவே காஞ்சு போய் தானாக மரத்திலிருந்து உதிர்ந்துடும். அதே போல தான் நல்லவங்களாக இருக்கும்போது எல்லாரும் நல்லபடியாக இருப்பாங்க. எப்போ யார் ஒருத்தர் தவறு செய்கிறாங்களோ அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறாங்களோ அவங்க தானாகவே பழுப்பு நிறமான இலை போல மாறி அவங்களே தானாகவே கீழே விழுந்து அழிஞ்சு போயிடுவாங்க. நீ ஒருபோதும் அடுத்தவங்க நிறை குறையை பற்றி அலசி ஆராயவோ அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லவோ வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருந்துட்டு போ. யாருக்கும் துரோகம் செய்யாத நீ, யாருக்கும் கெடுதல் செய்யாத நீ அவ்வப்போது முன்கோபத்தின் காரணமாக சில பேர்கிட்ட கத்துற சண்டை போடுற. ஆனால் உன்னை நீ கோபப்படுறதை வச்சே உன்னை எதிரியா கெட்டவனா மோசமானவனா இந்த உலகம் சித்தரிக்குதுன்றத எப்போ புரிஞ்சுக்கிற போற? உண்மை என்னன்னா கோபப்படுறவங்க நல்லவங்களா இருப்பாங்க, யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிறவன் எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலையும் கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக அந்த நிமிஷத்தை கடந்து போயிடுவாங்க. இதை யோசிச்சு பார்த்து உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு துரோகம் செய்பவனை உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தி தூரமாக வை. உன் கூட இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்காதவங்களா இல்லாத போது, நீ என்ன நல்லது செஞ்சாலும் உன்னை தப்பாகவே பேசுகிறவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு போய் உன் அன்பை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்ல மனிதர்களிடம் மட்டும் நீ யாருங்கிறத நிரூபிச்சினா போதும். சமாளிக்க தெரிந்தவன் தைரியசாலினா அதை நம்புவது போல அமைதியாக இருப்பவன் புத்திசாலி.
ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு அவங்க எல்லாத்தையும் சரியாக தான் செஞ்சேன், நல்லது தான் செஞ்சேன்ற மாதிரி சமாளிக்கும் போது நீ அதை நம்பக்கூடிய புத்திசாலியாக அமைதியாக இருந்துட்டு போ. கடைசியில் ஏமாறுவது அவங்களாகவே இருக்கட்டும் என் தங்கமே.